ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 2 தீமோத்தேயு 1:12 நான் வாசிக்கிறேன். அதிநிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். பவுல் சொல்லுகிறார், நான் வெட்கப்பட்டு போவதில்லை அல்லது வெட்கப்படுகிறதில்லை, ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். பவுல் அந்த அளவு ஆண்டவர் மேல் விசுவாசத்தை வைத்தார். விசுவாசிக்கிறவருக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்தவே முடியாது என்று வேதம் தான் சொல்லுகிறது. நீ பூமியில விசுவாசத்தை பார்க்க முடிகிறதா? நம்பிக்கை பார்க்க முடிகிறதா? எதை எடுத்தாலும் சோர்வுகள், எதெடுத்தாலும் நெகட்டிவாய் பார்க்கக்கூடிய பேசக்கூடிய காலகட்டத்துக்குள் வந்து விட்டோம். இந்த காரியம் நம்முடைய சிந்தனைகள் அப்படி மாறும் பொழுது வார்த்தைகளும் விசுவாச வார்த்தைகள் இருக்கவே இருக்காது. மாறாக குறைவுகளை பேசிக்கொண்டே இருப்போம், அல்லது குறை சொல்லிக் கொண்டே இருப்போம், சந்தேகப்படுவோம், எடுத்தவுடனே கோபப்படுவோம். எல்லாவற்றிலும் இப்படிப்பட்ட மனநிலை அலைமோதுகிறதான் பார்க்க முடியும். ஆனால் பவுல் தெளிவாக சொல்லுகிறார், எவ்வளவோ பாடுகள், எவ்வளவோ நெருக்கங்கள், கிறிஸ்துவ நிமித்தம் எல்லா நிந்தனைகளையும் அனுபவிக்கிறார், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் நான் சொல்லுகிறேன், நான் வெட்கப்படுகிறதில்லை. ஆண்டவர் என்னை வெட்கப்பட விட மாட்டார். ஆண்டவருடைய காரியத்திற்காக பாடு அனுபவிப்பதற்காக நான் ஒருபோதும் வெட்கப்படவும் மாட்டேன். ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிற தேவன், என்னுடைய நம்பிக்கை அவர் மேல வச்சிருக்கிறேன். ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார், ஒருபோதும் வெட்கப்பட விட மாட்டார். அவர் யார் என்பதை அறிந்திருக்கிறேன் சொன்னவரை நாம் சொல்ல முடியுமா? பாடுகள் வரும்பொழுது பின்வாங்குகிறோம், சோர்ந்து போய் விடுகிறோம், ஜெபிப்பதை நிறுத்தி விடுகிறோம், சந்தோஷமா இருக்கிறதை விட்டு விடுகிறோம், அப்படியே சோர்ந்து போய் படுத்த படுக்கை அல்லது முடங்கி விடுகிறோம். தோல்விகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் வரும்போது அப்படி அல்ல. நாம் விசுவாசித்திருக்கிற, நம்பிக்கை வைத்திருக்கிற ஆண்டவர் யார் என்பதை அறிந்திருந்தோம் என்று சொன்னால் கவலைப்பட மாட்டோம். அவர் சகலத்தையும் எனக்கு திருப்பி கொடுப்பார், அவர் செய்து கொடுப்பார். நம்பிக்கைக்குள்ள வந்துடுவோம். ஏன்னா அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். ஒரு சமயம் ஆலய ஆராதனை நடத்துகிற ஒரு இளம் போதகர், அவருடைய தகப்பன் ஆண்டவரை அறியாத ஒரு மனிதன். இவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதினாலே வீட்டில் எவ்வளவு பிரச்சனை, போராட்டங்கள் ஆனாலும் இவன் ஆண்டவரை உறுதியா அந்த வாலிபன் பிடித்துக் கொண்டு ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல குடும்பத்தாருக்கு இவருக்குள்ள உறவுகள் எல்லாம் உடைந்து போன ஒரு சூழ்நிலை முன்பாகவே ஏற்பட்டபடினால் தன் தகப்பன் மிக கஷ்டப்படுகிறார். பிசினஸ் கிடையாது, சாப்பாட்டிற்கு கூட வழி இல்லை என்று சொல்லி போன உடனே அந்த தகப்பனை கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறார். ஆலயத்துல வந்து, நீங்க வந்து உட்காருங்க, நம்முடைய பிசினஸுக்குள்ள பொருள் எல்லாம் நீங்க கொண்டு வாங்க. அவங்க வந்து இந்த உள்ளன், அதாவது குளிர் நேரத்துல அந்த ஸ்வெட்டர் மாதிரி இந்த மாதிரி காரியங்கள், கிளாத் விற்கக்கூடிய ஒரு பிசினஸ். நான் முடிஞ்ச உடனே வேணா சபைக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறேன், நீங்க வெளியே இது பண்ணீங்கன்னா அவங்க வாங்கினாங்கன்னா அதுல கிடைக்கிற லாபத்தை வச்சு நீங்க உங்களுக்கு அது உதவியா இருக்கும் என்று தகப்பனிடம் சொல்லுகிறார். தகப்பனம் சரி என்று சொல்லி வந்து ஆலயத்துக்குள்ள உட்கார்கிற ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது வந்து எந்த மழையோ குளிரோ ஏற்படுகிற ஒரு நாட்கள் இல்லை. ஆனால் எப்படி வாங்குவார்கள்? குளிர் இருந்தால்தான், மழை பெய்தால்தான், அந்த மாதிரி கொஞ்சம் இருந்தால்தான் தேவைப்படும். என்ன செய்வது? அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த இளம் போதகருக்கு, வாலிபனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, என் ஆண்டவர் சூழ்நிலை மாற்றுவார். ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். தகப்பனும் ஆண்டவரை அறியாத ஒரு மனிதன், ஆண்டவரை விரும்பாத மனிதன், இயேசுவை பற்றி பேசும்போது அமைதியா இருந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் அவருடைய இருதயத்துக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். அடுத்து என்ன நடந்தது? ஆண்டவர் மகத்தான காரியங்களை செய்வார். அவருடைய மேன்மைகளை, மகத்துவங்களை அந்த மனிதன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த தகப்பனுடைய கண்களிலும் கண்ணீர் வர ஆரம்பித்திருக்கிறது. ஆராதனை முடிந்து வெளியே வர பார்க்கும்போது பனிமூட்டம், பனி பெய்ய ஆரம்பித்து விட்டது. குளிர்ந்த காற்று வீச ஆரம்பித்து விட்டது. எல்லாமே சாதாரணமா வந்தாங்க. ஆனா வீட்டுக்கு போனா குளிர். என்ன பண்ணுவது? இவர் வைத்திருந்த எல்லா அந்த குளிரை போக்கக்கூடிய அந்த ஆடைகளை வாங்க முடிய எல்லாரும் தீவிரித்து வந்து அத்தனையும் விட்டு விட்டதாம். பாருங்கள், ஆண்டவர் வெட்கப்பட விடவே இல்லை. அந்த வாலிப போதகரின் அந்த மனிதனுடைய விசுவாசம் வீணாய் போகவில்லை. ஆரம்பிக்கும் பொழுது பனி பெய்வதற்கோ மழை பெய்வதற்கோ குளிர்காற்று வீசுவதற்கோ வாய்ப்பே இல்லை. அந்த ஆராதனை முடிவதற்குள்ளே இயற்கையை கர்த்தர் மாற்றிவிட்டார். நாம் எப்படிப்பட்ட விசுவாசத்தில் இருக்கிறோம்? ஆண்டவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அவர் வெட்கப்பட விட மாட்டார். நாமும் வெட்கப்பட்டு விடுமோ என்று பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனால் அவர் நம்மோடு கூட இருக்க நாம் விசுவாசித்திருக்கிற தேவன் பெரியவர். அந்த விசுவாசத்துல வளருவோம். அந்த விசுவாசத்தை ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஒருவேளை இன்னைக்கு விசுவாச குறைவு இருந்தா ஆண்டவரை அதை எடுத்து போடுங்கன்னு ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. எனக்கு நம்பிக்கையே வரமாட்டேங்குது, பிள்ளைகள் மேல நம்பிக்கை வரமாட்டேங்குது, என் மேல நம்பிக்கை வரமாட்டேங்குது, எதன் மேலேயும் நம்பிக்கை எட்டு போய் அவ்வளவுதாண்டு விரக்தியோடு வெறுத்து போயிருக்கிறீங்களா? இன்னைக்கு உங்கள் ஜெபம், இயேசுவே என்னை விசுவாசத்துல நிரப்புங்கன்னு சொல்லி கேளுங்க. உங்களுக்குள்ள அந்த விசுவாசத்தின் ஆவி வரும்.
விசுவாச வார்த்தைகளை பேச ஆரம்பிப்பீங்க. சூழ்நிலை எல்லாம் மாறிடும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நாட்கள் எங்கு பார்த்தாலும் அவிசுவாசம், எங்கு பார்த்தாலும் அப்பா குறைவுகள், எங்கு பார்த்தாலும் நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை, ஒரு நிச்சயமற்ற சூழ்நிலை அதிகமாய் காணப்படுகிற இந்த நாட்கள்ல ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வேண்டிய விசுவாசத்தை கொடுங்கப்பா. விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிற தேவன், விசுவாசத்தை துவக்குகிறோம் முடிக்கிறோம் நீர் என்று வேதம் சொல்லுகிறது. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா, முன்பு ஒரு காலத்தில் விசுவாசத்தோடு இருந்திருப்பாங்க, நம்பிக்கையோடு கூட இருந்திருப்பாங்க. இயேசுதான் எங்களுக்கு எல்லாம், அவர் தான் நம்பிக்கைன்னு சொன்னவங்க இன்னைக்கு பின்வாங்கி போய் சோர்ந்து போய் ஏற்பட்ட வாழ்க்கையில சந்தித்த இழப்புகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் நிமித்தம் உடைந்து போயிருந்தா இன்னைக்கு அவங்களுக்கு மீண்டும் தைரியம் கொடுத்தேன். நான் வெட்கப்படுகிறதில்லை, நான் விசுவாசிக்கிற தேவன் இன்னார் என்று அறிந்திருக்கிற நடத்துவார் என்கிற நம்பிக்கையோடு மீண்டுமாய் எழுந்து காரியங்கள் நடப்பிக்க உதவி செய்யுங்க. சூழ்நிலைகளை சாதகமாய் நீர் மாற்றிக் கொடுக்க போவதற்காக நன்றி. இயற்கை கூட நீர் கட்டுப்படுத்துவதற்காக நன்றி. அற்புதங்கள் செய்வதற்காக நன்றி. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பயப்பட வேண்டாம், நீங்கள் வெட்கப்படுவதில்லை. ஏனென்றால் நீங்களும் நானும் விசுவாசித்திருக்கிற தேவன் பெரியவர். இந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.